ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம், 100,000 இயர் ஆஃப் குயர் ரிஃபைனிங் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ வந்து சானியங்க ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சானியங்க கண்ணை முழிச்சு அப்படி இப்படி அசைவா பாருங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ அசையாத, நான் உன்னை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஹீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஏன் அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக பண்ணுற, ஏன் நீ போய் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சானியங்க என்ன சொல்கிறான்னா, என்னால் வந்து நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறான்னா, திரும்பவும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ அந்த அளவுக்கு சானியங்க பார்த்துக்கிறதால சானியாங்க்கும் ஹீரோ மேல ஒரு க்ரஷ் வந்துடுது. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த காட்டுக்குள்ள போயிட்டு நிறைய மெடிசனல் ஹெர்ப்ஸ் இருக்கலாம் வரையான்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற மெடிசனல் ஹெர்ப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப சானியாங் ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான்னா, மாஸ்டர் இந்த ஸ்பிரிச்சுவல் கிராஸ் வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்றா. இப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா இது எதுக்குமே யூஸ் ஆகாது, இது என்னோட ஸ்வாட்ல யூஸ் பண்ணி நான் ஒரு அட்டாக் பண்ணனா இங்க இருக்கிற மொத்த காடுமே வந்து டஸ்ட் ஆயிடும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வந்து அதுல கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க எவனா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மெடிசனல் ஹெர்ப்புக்கோசரம் அங்கே அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணாலும் அந்த மெடிசனல் ஹெர்ப்பை ஹீரோ எடுத்துறான். இதை பார்த்தோன்னே அங்கே இருந்த ஒருத்தனுக்கு பயங்கர டென்ஷனாக எடுத்துட்டு, நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், நீ வந்து எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோவே அட்டாக் பண்ணுறான். இப்போ ஹீரோ அசால்ட்டாக அந்த அட்டாக் தடுத்துருவான் பாருங்க. உடனே அவன் நீ வேற குயிர் ரிஃபைனிங் ஸ்டேஜில் தானே இருக்க, எப்பறம் அட்டாக்கை தடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கொஞ்சோண்டு ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. அதுக்கே அவன் கையில் அந்த சோடெல்லாம் உடஞ்சி விழுந்துருது. அவனுங்களாம் பயங்கரமாக பயந்துறாங்க. இந்த சோடு எவ்வளோ பெரிய ட்ரெஷர் தெரியுமா, இதே உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாஸ்ட் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு ரொம்ப அடிபட்டு வந்துகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அப்ப அந்த இடத்துக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்து என்ன சொல்றாங்க, டே இந்த பொண்ணு போற மயக்கம் போட்டு விழுந்துச்சு, வாடா இதை போட்டு தலையிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் என்ன பண்ணா, டக்குன்னு ப்ரெஷர் பவர் யூஸ் பண்ணி அங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா நகரே விடாம பண்ணிடுறான். அப்ப அந்த பொண்ணையும் கொல்றதுக்கு போறான். பார்த்தா அவன் ஆஃப் டீமன் மாதிரி மாறிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணா, சின்னதா ஒரு பவர் எடுத்து அவன் மேல விடுவான் பாருங்க. அவன் பயங்கரமா பயந்துருவான். டே என்னடா நீ என்னையா பயம் படுத்திட்டா, உன்னை நீ போட்டு தள்ளாம விட மாட்டேடா அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன கேட்கறான், டே நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் தானே திருடுறதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, டே நாங்கள் என்னத்துக்கு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் திருட போறேன், நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரான். உடனே ஹீரோ சும்மா அப்படி கையை தாங்க அசைப்பான். அதுக்கே அவன் போயிட்டு மரத்தில் அடிச்சு கீழே விழுந்துருவான். அங்க இருந்தா இன்னொருத்தனும் ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரும். ஹீரோ சும்மா அவனுக்கு கையை தாங்க அசைப்பான். இதுக்கே அவன் பல கிலோமீட்டர் பறந்து போயிடுவான். அப்ப ஹீரோ கேட்பான், டே நீங்க யூஸ் பண்றது அந்த டீமன் டெக்னிக் தானே, இது அப்புறம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யார் இதை கத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன கேட்கறான், டே உனக்கு அப்புறம் அந்த டீமன் டெக்னிக்கை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க யூஸ் பண்றதுலாம் அறகுறடா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்களை கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அப்போ முதல்ல போய் அடி வாங்கினானே அவன் என்ன சொல்றான், டே எங்க தாத்தாவே நீ கேவலப்படுத்துறியா, எங்க தாத்தா தானே எனக்கு கத்து கொடுத்தாரு, நீ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பவரை பயங்கரமா பூஸ்ட் அப் பண்ணிட்டு ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரான். அவனோட மொத்த பவரை யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணுவான். ஆனா ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவான், டே இங்க இருந்து எட்டையா போட அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவான். அதுக்கே அவன் பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் பறந்து போயிடுறான். அப்ப சானியா என்ன சொல்றான், மாஸ்டர் நீங்க ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப எங்க இருந்தா இன்னொருத்தனும் அவனோட ஃபுல் பவரையும் அதான் அந்த டீமன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவன் நிறைய பூஸ்ட் அப் ஆக்கிறான் அவனோட பவரை. அப்புறம் ஹீரோ ஏதோ ஒரு சுழல் மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டானா சொல்றான், நீ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவன் சானியா கிட்ட என்ன சொல்றான்னா, நீ என் கூட வந்து டீமன் டெக்னிக் கத்துக்கோ, உன் கூட வந்தாலே அப்ப அவன் அந்த அட்டாக்ல மாட்டி கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு சொல்றான். அப்ப சானியா என்ன சொல்றான்னா, எங்க மாஸ்டர் எல்லாம் உன்னால கொல்லவே முடியாதுடா அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி ஹீரோ டக்குன்னு அந்த அட்டாக்கை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறான். அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய எனர்ஜி பிளாஸ்டே நடக்குது. இப்போ அவன் அதை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து அங்க வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்ன பண்றான்னா, டக்குன்னு அவனை சுத்தி ஏதோ ஒரு பேரியர் மாதிரி போட்டு டப்புன்னு அவனை போட்டு தள்ளிடுறான். சானியா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம மாஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, அவர் யாராலுமே தோக்கடிக்க முடியாது, அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு. இப்போ ஹீரோ என்ன வச்சுக்கிட்டு இருக்கானா, என்னோட பவர் லைட்டா குறைஞ்ச மாதிரி இருக்கு, இவனுக்கு யூஸ் பண்ற அந்த டீமன் டெக்னிக்கால தான் என்னோட பவர் லைட்டா குறைஞ்சிருக்கு அப்படின்னு. அப்ப அடுத்த சீன்ல வேற ஒரு இடத்த கட்டுறாங்க. அங்க ஒரு வயசானவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, யாரா கொன்னது அங்க ரெண்டு பேரையும், அவனுங்க ரெண்டு பேரும் வந்து நான்சன் சோல் ட்ரீமோட செகண்ட் ஸ்டேஜ்ல இருந்தானுங்க, நீ போய் அங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிடா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் 16 ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணை தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு அப்பதான் கண்ணையா முழிக்குது. அந்த பொண்ணு ஏஞ்சி பார்த்துட்டு என்ன பண்ணுதுன்னா, என் உடம்புல இருந்து ஒரு காயத்தை கூட காணோம், யார் என்னை ஹீல் பண்ணது, எனக்கு சுத்தமா இப்போ வலியே இல்லையே, நான் ரொம்ப இப்போ நல்லா இருக்கனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு சானியாங்க கிட்ட நீங்க தான் என்ன ஹீல் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் சானியாங்க என்ன சொல்றேன்னா, நான் ஹீல் பண்ணல, என்னோட மாஸ்டர் தான் ஹீல் பண்ணாரு அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா, இவர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவராகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் தெரியுறாரு, என்னோட கண்ணுக்கு இவர் கடவுள் மாதிரி தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, அவங்க ரெண்டு பேரும் நான்சன் சோல் ட்ரீம்ல இருந்தாங்க, அவங்க ஏன் அவங்கள துரத்திட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பிளட் தான் தேவை, எனக்கு கொண்டு வந்த என்னோட பிளட் எடுக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ உடனே அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட பிளட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான். அந்த பொண்ணோட பிளட்டே வந்து யான் பிளட் தான். அந்த பிளட்டை யூஸ் பண்ணி ஈவல் சம்மந்தப்பட்ட எந்த சீலா இருந்தாலுமே ஈஸியாவே பிரேக் பண்ணிடலாம், அதுக்கோசம் தான் உன்னோட பிளட் அவனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல ஏற்கனவே ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்களே, அவனுங்க வந்து ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்தாங்க சீனியர் நீங்க கேட்ட எல்லா மெடிசனல் எடுத்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்குறானுங்க. உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு ரெண்டு தேர்ட் கிரேட் பில் எடுத்து அவனுக்கு கிட்ட கொடுப்போம் பாருங்க. அதை பார்த்துட்டு அவனுக்கு வாயை பொழுந்துறானுங்க.
இன்னும் அது 3rd கிரேட் பில்லா, இதை நான் வாழ்க்கையில பாப்பேன்னு நினைச்சே பார்க்கல. அப்புறம் ஹீரோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சீனியர் வேற ஏதாவது மெடிசன் எடுத்துட்டு வரணுமா, அது எதுவும் இருந்தாலும் சொல்லுங்க, அது 1000 மைல் தள்ளி இருந்தாலும் உங்களுக்கோசரம் நான் கண்டிப்பா அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றானுங்க. அப்படியே அடுத்த சீன்ல எல்லாரும் காட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த புதுசா வந்தாலே அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு எனர்ஜி பூந்துடுது. அப்ப சானியங்க போயிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்ப அந்த பொண்ணு சானியங்க அட்டாக் பண்றதுக்கு வரா. அப்ப ஹீரோ அவளோட கையை பிடிச்சி என்ன சொல்றான்னா, வெளியே போட அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள வந்து எவனோ ஒருத்தன் பறந்து போய் வெளியே விழுறான். அப்ப அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, நீ வெறும் குயிரி ஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்க, இருந்தாலும் என்னோட சீக்ரெட் டெக்னிக்கே நீ கண்டுபிடிச்சிட்ட, பரவாயில்லடா நீ கொஞ்சம் திறமைசாலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ கிட்ட என்ன கேட்கறான், டே என்னோட ஆளுங்க 2 பேர் இங்க தான் வந்தானுங்க, அவனுங்களை நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ என்ன சொல்றான்னா, அவனுங்களை நான் போட்டு தள்ளிட்டேனே அப்படின்னு சொல்றான். உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. நீ வெறும் குயிரி ஃபைனிங் ஸ்டேஜில் தான் இருக்க, ஆனா ஆளுங்க 2 பேர் நான்சன் சொல்றீங்களா இருந்தானுங்க, அவனுங்க 2 பேரையும் நீ கொண்டான்னு சொன்னா நான் எப்படா நம்புறது, என்ன பைத்தியம் நினைச்சிட்டே அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா நீ என் கையில சாகத்தான் போற, அப்ப நீ கண்டிப்பா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்றான். அவன் என்ன பண்றான்னா, அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய பீஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த புதுசா வந்திருக்கிற பொண்ணு என்ன சொல்றான், அந்த பீஸ்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, அது பயங்கரமா அட்டாக் பண்ணும், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அப்ப சானியா என்ன சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, எங்க மாஸ்டருக்குல அது சும்மா விஷயம், ஈஸியாவே அதை போட்டு தள்ளிடுவாரு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன வச்சுக்கிட்டு இருக்கானா, எனக்கு ஒரு சில கேள்விலாம் அவன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு, இவனை நம்ம கொல்லவே கூடாது, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கொல்லணும், அந்த கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த பீஸ்ட் வந்து ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வருது. ஹீரோ சும்மா அப்படி கையை நீட்டுவோம் பண்ணுங்க, பார்த்தா அது 2ஆ போய் விழுந்துடுது. இன்னும் அந்த பீஸ்ட் சாவலங்க. அந்த பீஸ்ட் பாத்தீங்கன்னா தானாவே ஹீல் ஆகுது. சானியாக்கெல்லாம் செம ஷாக், என்னடா அந்த பீஸ்ட் தானாவே ஹீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குரல் கேக்குது. அந்த லூசு பையன் எங்க மறைஞ்சு நின்று என்ன சொல்றேன்னா, நீ எத்தனை வாட்டி கொண்டாலும் அந்த பீஸ்ட்டை நான் ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த பீஸ்ட் ஹீரோ முழுங்கிடுது. சானியாக்கெல்லாம் பயங்கர ஷாக்கா இருக்கு, என்னடா முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பீஸ்ட்டை மொத்தமா போட்டு தள்ளிட்டு வெளியே வந்துடுறான். அவன் அவனோட சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணி அங்க இருக்கிற மரத்தில் தான் மறைஞ்சிக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ கரெக்டா அவனை பார்த்து தூக்கி வெளியே கடாசிடுவான். அப்ப அந்த புது பொண்ணு என்ன சொல்றோன்னா, அப்போ இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு, நான்சன் சோல் ரிலிம்ல இருக்கிறவனே அசால்ட்டா தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, தம்பி இப்பயாச்சும் நம்பர் எப்பா, நான் தான் அவனுக்கு 2 பேரையும் போட்டு தள்ளனே அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அவன் என்ன பண்ணானா, கம்னா இல்லாத திரும்ப போயிட்டு அவனோட பவர் வந்து பூஸ்ட் அப் பண்றான் அந்த ஈவல் டெக்னிக் யூஸ் பண்ணி. அப்ப அந்த புதுசா வந்திருக்கிற பொண்ணு என்ன சொல்றானா, அவன் பவர் பயங்கரமா பூஸ்ட் அப் பண்ணிட்டான், நீங்க பாத்துருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன பண்றானா, டே எனக்கு தூக்கம் வருதுடா, டக்குன்னு எதனா அவனை பண்ணி தொலைடா அப்படின்னு சொல்லுவான். அவன் ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு ரெடி ஆவான். ஹீரோ அதுக்குள்ள அவன் மேல பயங்கரமான பிரஷரை யூஸ் பண்ணிடுவான். அந்த பிரஷர்னால அவன் அந்த இடத்தை அப்படியே உடச்சிட்டு உள்ள போயிடுறான். அவன் ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை பேசும்போது ஹீரோ ஒரு தடவையும் அந்த பிரஷர் எனர்ஜி அவன் மேல அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். அந்த இடத்த அவன் மொத்தமா உடச்சிக்கிட்டு தலை மட்டும் தான் வெளியே தேர்ந்து மொத்தமா உள்ள போயிட்டு இருக்கான். இப்பதான் உண்மையா பேச ஆரம்பிக்கிறான். நாங்களாம் வந்து பிளட் திரிஸ்டி குரூப்பை சேர்ந்தோம், எங்களுக்கு எதுக்காக அந்த யான் பிளட் தேவைப்படுதுன்னா, இந்த டியான்யான் செக்ட்ல வந்து எவன்லி டிராகன் சொல்லிட்டு ஒரு பீஸ்ட்டை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீலை வந்து ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா அந்த யான் பிளட்டை வச்சு தான் வந்து சீலை பவர்ஃபுல்லா மாத்த முடியும். அந்த யான் பிளட் வச்சு அந்த சீலை பவர்ஃபுல்லாவும் மாத்தலாங்க, அதுக்கோசரம் தான் எங்களுக்கு அந்த பிளட் தேவைப்படுது அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ கேட்கறான், அப்ப டியான்யான் செக்ட் தான் வந்து அந்த பிளட் திரிஸ்டி குரூப்பை கிரியேட் பண்ணுவாங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோ யோசிக்கிறான், எதுக்காக வந்து அந்த எவன்லி டிராகனை வந்து சீல் பண்ணி வச்சாங்க, இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கே, ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்கு, நான் அதை கண்டுபிடிச்சு நான் கண்டிப்பா அந்த சீலை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. மறக்காம எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காம எல்லாரும் பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சிங்க, அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.